கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். பிறகு வரக்கூடிய தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் 4 பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சுதர்சனர் பிறந்த நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் 1 பாதம், 2வது பாதம். கன்னி ராசியாதிபதி புதன் கன்னி ராசிக்கு 4வது பாவகத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அவிட்டம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய வசுக்கள் பிறந்த நட்சத்திரமான செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் 294 டிகிரி மகர ராசியில் தனுசு லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது மார்கழி மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ராசியாதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கிறதுனால ராசியாதிபதி புதனை குரு பகவான் 9வது பார்வையாக பார்ப்பதாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் ஏற்படும். வெளிநாடு யோகம் ஏற்படும். அதுபோக வெளியூர் யோகமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் கிணத்து தண்ணி மாதிரி இருந்தாலும் வரக்கூடிய மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 13 தேதிக்குள்ளாரவே, நான் மாதக்கணக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கலைங்க, மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 13ஆம் தேதிக்குள்ளாரவே நிறைய நண்பர்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு போகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. இது அனுபவிக்க தான் போகிறீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. உங்களுடைய ராசிநாதன் தான் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியும் கூட. கன்னி ராசிக்கு மட்டுமே ராசிநாதனும் புதனாக வருவார், தொழில் ஸ்தானாதிபதியும் புதனாக வருவார். அப்போ புதன் சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் இல்லாமல், ஏன்னா புதன் மூல நட்சத்திரம் 4வது பாதத்தில் 252 டிகிரியிலையும் சூரிய பகவான் 240 டிகிரியில் மூல நட்சத்திரம் 1 பாதத்தில் கிட்டத்தட்ட 10 டிகிரியில் இருக்கிறார். 10ன்றது 14 டிகிரி இருக்குது. அப்போது புதனுடன் தான் சூரியன் இருக்கார், ஆனால் புதன் அஸ்தமனம் ஆகலை. அப்போ புதனுடைய பார்வை கன்னிராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறார், தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறார். குரு பகவானுடைய பார்வையோட சூரிய பகவானோட சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் வெளி ஊர் போகக்கூடிய யோகம், வெளிநாடு போகக்கூடிய யோகம், அரசாங்க உத்தியோகம் ஏற்படக்கூடிய தருணம், இது எல்லாமே இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதம் 13 தேதி வரை 100% இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக புதுசாக தொழில் தொடங்கலாம்னு இருக்கிறனுங்க, இந்த ராகு கேது பயிற்சி எங்களுக்கு சங்கடங்கள் பண்ணும் போல் இருக்குது, அப்படி தான் நிறைய ஜோதிடர்கள் சொல்லி இருக்கிறாங்க. பண்ணலாமா வேண்டாமா? எல்லா மனசாலுக்கும் புதுசாக ஒரு தொழில் செய்யணும், அதுவும் சொந்தமாக தொழில் செய்யணுன்ற ஆசை நிறையவே இருக்க தான் செய்யும். அதுக்கு மார்கழி மாதம் சிறந்த மாதமாக நம்ம மாதத்தை பார்க்குறோமே தவிர அந்த தொழில் ஸ்தானாதிபதி நல்ல விதமாக இருக்கக்கூடிய இடத்துல, நல்ல விதமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தொழில் செய்கிற மாட்டி யாரும் பார்க்குறது இல்லைங்க. கல்யாணத்துக்கே நம்ம பார்க்குறோம்னாலும் இந்த வரனுக்கு இந்த வரன் செட் ஆகுமா நம்ம பார்க்குறோமே தவிர இந்த ஜாதகனுக்கு இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணலாமான்ட்டு யாரும் பார்க்குறது இல்லை. அந்த மாதிரி தாங்க தொழில். நமக்கு என்னங்க அப்பப்போ சுய தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணம் தான் வந்துடுமா, இல்லை காசு பணம் தான் வந்துடுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு முறை நஷ்டம் ஆயிடுச்சுன்னா இன்னொரு முறை செஞ்சுக்கிடலான்றதுக்கு நாமளாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தான் மேலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் எப்பயும் வந்தாலும் அதுக்கான பொருளாதாரம் ஏதாவது ஒரு சில நேரத்தில் தானே இருக்கும்.
ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி நல்ல இடத்துல இருக்கிறாரா, சாதகமாக இருக்கிறாரா, பாதகமாக இருக்கிறாரா, தொழில் காரகன் சாதகமாக இருக்கிறாரா, பாதகமாக இருக்கிறாரா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 13 தேதி வரை கன்னிராசி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி ரொம்ப நல்லா இருப்பார். அந்த நேரத்தில் புதுசாக நீங்கள் தொழில் செஞ்சாலும் சரிங்க, இருக்கிற தொழிலை அதிகப்படுத்தினாலும் சரிங்க, சத்தியமாக சொல்கிறேன் நல்லா இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையே நல்லா இருக்கும், உங்களுடைய வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். வேணும்னா அனுபவித்து சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஒரு வியாபாரமே பண்ணுறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் இன்றைக்கி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மார்கழி 1லிருந்து மார்கழி 12, 13 தேதிக்குள்ளார ஒரு நாளைக்கு 6000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கலன்னா என்னன்னு கேளுங்க. 2000 ரூபாய் சம்பாதிச்ச இடத்துல 6000 ரூபாய் சம்பாதிக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 13ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கும். சார் அதுக்கு மேலே கொடுக்காதா சார்? அப்படின்னா நல்ல நேரம் வரும்போது தான் நான் வாழ்ந்துக்கிடணுமா, சம்பாதிச்சுக்கிடணுமா, சாதிச்சுக்கிடணுமா? இந்த நல்ல நேரம்ன்றதுங்க ஒரு வேலை தொடங்கிறதுக்கு, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நல்ல நேரம் இருந்தால் போதும். நம்ம காலம்பூரா நமக்கு நல்ல நேரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இந்த நேரத்தில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மாற்றம் வரும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு வரும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரும், நிம்மதி சந்தோஷம் கைகூடும். நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற கன்னிராசி நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. ஆஹா ஓஹோன்னு வாழலனாலும் பரவாயில்லைங்க, நிம்மதியான வாழ்க்கை வேணும், ஒரு நிரந்தரமான வாழ்க்கை வேணும், நிலையான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அதுபோக சூரிய பகவான் கன்னிராசிக்கு 4வது பாவகத்தில் மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் புதனுடன் இருந்தாலும் மார்கழி மாதம் 11 தேதிக்கு மேற்கொண்டு, அதாவது மார்கழி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 29ஆம் தேதி வரை செவ்வாயுடன் சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இதே கன்னிராசி நண்பர்களுக்கு 4வது பாவகத்தில் வரார். அப்போ 4வது பாவகத்தில் சூரியன் 2 யோகமாக வரார். புதனாதித்ய யோகமும் கன்னிராசி நண்பர்களுக்கு சிறப்பு, சூரிய மங்கள யோகமும் கன்னிராசி நண்பர்களுக்கு சிறப்பு. எந்த வகையில்? புதனாதித்ய யோகமாக இருக்கும் பொழுதும் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. யார்? உங்கள் ராசியாதிபதி புதன். சூரிய மங்கள யோகமாக இருக்கும்போதும் உங்கள் ராசியாதிபதியை பார்க்க, அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. எது எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் சுய தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, செய்ய நினைச்சாலும் சரி, இல்லை அரசாங்க உத்தியோகம் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் வேலை வாய்ப்பில் இந்த தருணம் நிச்சயமாக நல்ல விதமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன், உண்மையிலேயே இருக்கலாமா இருக்க வேணாமன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்ட்டு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் அந்த கன்னிராசி நண்பர்களுக்கு நான் சொல்கிறேனுங்க, இந்த நேரம் உண்மையிலேயே உன்னதமான நேரம், அருமையான நேரம், அற்புதமான நேரம். என்னன்னா, தானத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிரன் ஆட்சியில் இருக்கிறார். தைரியத்துக்கு சொந்தக்காரர் செவ்வாய், அவர் ஆட்சியில் இருக்கிறார். அதாவது கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் இது மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பிராத்தம் 30 வருஷம் வரும், 30 வருஷம் ஆகும் இந்த மாதிரி பிராத்தம் வர்றதுக்கு. ஏன்னா கன்னிராசியில் ஆரம்பித்து கன்னிராசிக்கு 8வது பாவகமான மேசராசி வரைக்கும் தொடர்ந்து கிரகங்கள் இருக்கும், தொடர் கிரகங்கள். கன்னிராசியில் கேது, கன்னிராசிக்கு 2வது பாவகத்தில் துளாராசியில் சுக்கிரன், விருச்சிக ராசியில் செவ்வாய், தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, மேசத்தில் குரு, தொடர் கிரகங்கள். இந்த மாதிரி பிராத்தம் சத்தியமாக சொல்கிறேன், மறுபடியும் 30 வருஷம் கழித்து தான் இந்த பிராத்தம் வரும்.
30 வருஷம் கழித்து கூட இந்த மாதிரி இருக்குமான்றது சாத்தியம் இல்லை. அப்பேற்பட்ட நேர காலங்களால் கன்னிராசி நண்பர்களுக்கு பல வகையில் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் வளர்த்த போகுது இந்த மார்கழி மாதம். ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் வரப்போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக சுக்கிரனுடைய சாரத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது மார்கழி மாதம் 13 தேதிக்கு மேலே சூரிய பகவானுடைய சாரத்தில் சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் மனக்கோட்டை தானே கட்டிகிட்டு இருக்கிறீங்க. 2 வீலர் வாங்கலாமா 4 வீலர் வாங்கலாமா யோசனைகள் பலமாக இருக்கும். ஆனால் மார்கழி மாதம் 12 தேதிக்கு மேற்கொண்டு செயல்படுத்திட்டு தான் மறுவேலை பார்ப்பீங்க. இது வரைக்கும் யோசிக்கக்கூடிய திறமை மட்டும்தான். ஆனால் செய்யக்கூடிய திறமை மார்கழி மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு வந்துடும். எது எப்படி இருந்தாலும் மார்கழி மாதம் மனசார சொல்கிறேன், ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதம் தான் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன். இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருந்ததுன்னா 100% மாற்றங்கள் வந்துடும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கான்ட்டு உங்களுடைய ஜோதிடர்கிட்ட ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை காட்டி பார்த்துக்கிடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.